நான் சோம்பல்தனத்தை எப்படி ஜெயித்தேன்? முன்பு நான் ரொம்ப சோம்பலா இருந்தேன். படுக்கையிலேயே படுத்துக்கொண்டு மொபைலில ஸ்க்ரோல் பண்ணுவேன், எதுவும் செய்ய மாட்டேன். அது என்னை மந்தமாக மாற்றிவிட்டது மற்றும் எதுவும் நடக்கவில்லை. ஒரு நாள் நான் முடிவெடுத்தேன், இப்படியே இருக்க முடியாது. நான் சின்ன சின்ன இலக்குகளை வச்சுக்கொண்டேன். காலை எழுந்துவிட்டவுடன் படுக்கை மடிக்கலாம், பிறகு ஒரு சிறிய நடை, அது பிறகு ஒரு பக்கம் புத்தகம் படிக்கலாம் என. ஒவ்வொரு படியிலும் நான் மேலும் உற்சாகமாக ஆனேன் மற்றும் எனது சோம்பல்தனமும் விலக ஆரம்பிச்சது. நான் என்ன செய்வது என திட்டமிட்டதால் மற்றும் என்னை நான் கணக்குக்கு எடுத்ததால் மாற்றம் வந்தது. இப்போது நான் மேலும் சுறுசுறுப்பானவன் மற்றும் எனக்கு நம்பிக்கை அதிகமாக உள்ளது. மாற்றம் எளிதல்ல, ஆனாலும் முடியாததில்லை.